அன்புக்குரிய நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐயமும் தெளிவும் என்ற நிகழ்ச்சி தொடரின் மற்றும் ஓர் அமர்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் ஐயமும் தெளிவும் நிகழ்ச்சி தொடரில் ஓர் முக்கியமான விடயத்தை கலந்துரையாடுவதற்காக என்றும் நம் மதிப்புக்குரிய ஜாமியா நதீமியா கலாபடத்தின் கௌரவ முதல்வர் உஸ்தாத் அகார் முஹம்மது அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நமது சமூகத்தில் குறிப்பாகவும் ஏனைய மட்டத்தில் பொதுவாகவும் மேலோட்டமாக புரியப்பட்ட அல்லது தவறாக விளக்கப்பட்ட சில கருத்தாக்கங்கள், எண்ணக்கருக்கள், தலைப்புகளை தொடர்ந்தும் பேசி வருகின்றோம். அத்தொடரில் இன்றும் மிக முக்கியமான ஒரு தலைப்பினூடாக உங்களை சந்திக்கின்றோம். அன்புக்குரிய நேர்களே, இம்மை மறுமை வாழ்க்கை, இந்த தலைப்பு தொடரில் நமக்கு மத்தியிலே வித்தியாசமான பார்வை இருக்கின்றதை நாம் அவதானிக்கின்றோம். சிலர் சொல்கின்றார்கள், இம்மைக்காக வாழ வேண்டும், இம்மைதான் இலக்கு, இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து நல்ல முறையில் மரணித்தால் அதுவே போதுமானது. இன்னும் சிலர் சொல்கிறார்கள், மறுமைக்காக வாழ வேண்டும், மறு உலகத்துக்காக வாழ வேண்டும், அதுதான் நிலையான வாழ்க்கை, எனவே அதுதான் சரியான பார்வை. இன்னும் சிலர் சொல்கின்றார்கள், இதை இரண்டையும் இணைத்த வகையில் சரிசமனான இடம் கொடுத்து வாழ வேண்டும். இன்னும் சிலர் இல்லை, இரண்டுக்கும் சம அந்தஸ்து கொடுக்க முடியாதென்ற பார்வை கொண்டரும் இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் பொதுவாக மிகைத்த ஒரு கருத்து தான், மௌத்தாரண்டாலும் சுஜூதில் மௌத்தானும், அதுதான் நல்ல மௌத்து என்று எல்லோரும் சொல்வார்கள். உண்மையில் உஸ்தாத், இம்மை மறுமை வாழ்வு பற்றிய இந்த பார்வை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற இந்த தலைப்பில் கலந்துரையாடுகின்றோம். நீங்கள் இந்த தலைப்பு குறித்து எவ்வாறு நோக்குகின்றீர்கள்? இது இவ்வாறு கலந்துரையாடப்பட வேண்டிய தலைப்பு தானா என்பது குறித்து சற்று சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். உண்மையிலேயே இந்த கலந்துரையாடல் தொடரிலே கலந்துரையாடப்பட வேண்டிய மற்றும் ஒரு தலைப்பாக இதனை நான் பார்க்கிறேன். மிக விரிவாக விளக்கமாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு இது என்றாலும் நேரத்தை கவனத்தில் கொண்டு முடியுமானவரை சுருக்கமாகவும் செறிவாகவும் கலந்துரையாடலாம் என்று எதிர்பார்க்கிறேன். ஆரம்பமாக எந்த ஒரு இஸ்லாத்துடைய கோட்பாட்டையும் புரிந்து கொள்வதற்கு துணை புரிகின்ற ஒரு அடிப்படையான கோட்பாடு இருக்கிறது. இஸ்லாம் வலியுறுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு கோட்பாடு இருக்கிறது. அதனை நாங்கள் மஃஹூமுல் வசத்தியான்னு சொல்லுவோம். இஸ்லாத்துடைய தனிப்பெரும் ஒரு சிறப்பம்சம்தான் இந்த கான்செப்ட் ஆஃப் மொடரேஷன். எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் நடுநிலை கொள்கையை வலியுறுத்தும். இது இம்மை மறுமை பற்றிய இந்த விவகாரத்தில் மாத்திரமல்ல, எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் நடுநிலை போக்கைத்தான் வலியுறுத்தும். ஒரு பக்கம் கடும் போக்கு, இன்னொரு பக்கம் பொடுபோக்கு. இந்த இரண்டையும் இஸ்லாம் ஆதரிக்காது, அங்கீகரிக்காது, வரவேற்காது. இந்த முனைக்கு செல்வதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது, அந்த முனைக்கு செல்வதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. இந்த துருவத்துக்கு செல்வதையும் இஸ்லாம் அங்கீகரிக்காது, மறுபக்கத்தில் உள்ள துருவத்துக்கு செல்வதையும் இஸ்லாம் அனுமதிக்க மாட்டாது. எல்லா விஷயங்களிலும் நடுநிலையான போக்கை வலியுறுத்துகிற மார்க்கம் இஸ்லாம். இங்கு நான் மேலதிகமாக ஒரு தகவலை சொல்ல வேண்டும். இந்த தலைப்பிலேயே நின்று நேரம் கலந்துரையாட வேண்டிய தேவையும் இல்லாமல் இல்லை. பலர் வசத்தியா என்பதை கூட பிழையாக புரிந்திருக்கிறார்கள். செய்யலாம், இதையும் செய்யலாம். கொள்கை இல்லாத போக்கு, நழுவி செல்லும் போக்கு, எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்காத போக்கு, எல்லாவற்றையும் சரிகாணும் போக்கு என்ற ஒரு பிழையான பார்வையும் இருக்கிறது. அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த தலைப்பு குறித்து நாம் பேசலாம். இம்மை மறுமை வாழ்வு பற்றிய இஸ்லாத்துடைய பார்வையை புரிந்து கொள்ள இஸ்லாத்துடைய இந்த வசத்தியா கான்செப்ட், வசத்தியா பார்வை மிக மிக முக்கியமானது என்பதை முதலாவதாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக நீங்கள் குறிப்பிட்டது போல, உலகிலே ஒரு சாரார் இந்த இம்மை வாழ்க்கை தான், உலக வாழ்க்கை தான் எல்லாம் என்று சிந்திக்கிறார்கள். மற்றொரு சாரார் இல்லை, மறுமை வாழ்க்கையே நிலையானது, நிரந்தரமானது, எனவே மறுமை வாழ்க்கைத்தான் நமது முழு இலக்காக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவார்கள். மற்றும் ஒரு சாரார் இல்லை, இம்மைக்கும் மறுமைக்கும் இடையில் சமநிலையை பேண வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த மூன்று நிலைப்பாடுகளும் இஸ்லாமிய பார்வையிலே ஏற்புடையவே அல்ல. மூன்று நிலைப்பாடுகளும் ஏற்புடையவே அல்ல.
குர்ஆன் இதை பற்றி சொல்கிறது. சூரா அல் பக்ராவிலே மனிதர்கள் ஒரு சாரா இருக்கிறார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, யா அல்லாஹ் நமக்கு தர வேண்டியவற்றையெல்லாம் இந்த உலகத்திலே தந்து விடு என்று கேட்பவர்கள். குர்ஆன் சொல்வது வமா லஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக், அவர்களுக்கு மறுமையில் எந்த ஒரு பங்கும் இல்லை, எந்த ஒரு நசீபும் இல்லை, எதுவும் இல்லை. மறுமையில் அவர்கள் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள், உலகத்தை மட்டும் எதிர்பார்ப்பார்கள். மற்றொரு கூட்டத்தாரை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹசனா வ கினா அஸாபன்னார், யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் நமக்கு நல்லதைத்தா, நாளை மறுமையிலும் நல்லதைத்தா, நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றி விடு என்று சொல்பவர்கள். இவர்களுக்கு உலக வாழ்க்கையிலும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும், நிலையான மறுமையிலும் கிடைக்க வேண்டியது நிறைவாக கிடைக்கும் என்று அந்த வசனம் சொல்லிக்கொண்டு விளக்கி கொண்டு செல்கிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லாஹ் இங்கே 2 சாராரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறான். உலகத்தை மாத்திரம் கேட்பவர்களை குறிப்பிட்டு அவர்களை அல்லாஹ் நிராகரிக்கிறான். உலகத்தையும் மறுமையும் 2ஐயும் கேட்பவர்களை குறிப்பிட்டு அவர்களை பாராட்டுகிறான். 3வது ஒரு சாராரை அல்லாஹ் குறிப்பிடவே இல்லை. யார் அவர்கள்? மறுமையை மாத்திரம் கேட்பவர்கள். நமக்கு உலகில் எதுவும் வேண்டாம், உலகமே வேண்டாம், இம்மையே வேண்டாம், மறுமையே வேண்டும், அதுவே நமது இலக்கு என்று மறுமை மாத்திரம் கேட்பவர்களை பற்றி அல்லாஹ் எதுவும் குறிப்பிடவில்லை. ஏன்? 2 காரணங்கள் இருக்கலாம் என்று ஊகிக்க முடிகிறது. முதலாவதாக, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த உலகில் வாழ்வது சாத்தியமில்லை. அதாவது இம்மையை, உலக வாழ்க்கையை துறந்து விட்டு நாம் மறுமைக்காக வாழ்பவர்கள் என்று வாழ்வது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். 2வது காரணம், அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை விரும்பவில்லை. நடைமுறை சாத்தியமும் இல்லை, அல்லாஹ் விரும்பவும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை குறிப்பிடவே இல்லை. சரி, இப்போது வாருங்கள், அல்லாஹ் தஆலா வரவேற்கிற அந்த மனிதர்கள் யார்? இம்மையும் வேண்டும், மறுமையும் வேண்டும். இம்மையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், மறுமையின் வெற்றி எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இங்கு எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்த இம்மையையும் மறுமையையும் ஒரே நிலை வைத்து பார்ப்பதா? பலருக்கு இந்த ஒரு விஷயத்திலே ஐயம் இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது, தெளிவின்மை இருக்கிறது. இங்கு தான் நான் வசத்தியாவை சொல்கிறேன். பலர் நினைக்கிறார்கள் இந்த நடுநிலை என்பது சமநிலை என்று. இல்லை, நடுநிலை என்பது சமநிலை அல்ல. ஒவ்வொன்றுக்கும் உரிய இடத்தை கொடுப்பதுதான் வசத்தியா, நடுநிலை கொள்கை. உதாரணமாக, இந்த பூமி பந்து 23.5 பாகை சரிவிலே இருக்கிறது, அதுதான் வசத்தியா. அப்படி இல்லாமல் இப்படி இல்லை, 23.5 பாகை இப்படி சரிந்து இருக்கிறது. அதுதான் இந்த பூமி பந்திலே நாம் வாழ்வதற்கு உகந்த நிலை. இல்லாத போது குளிரால் நாம் அழிய வேண்டியிருக்கும், அல்லது கடும் சூட்டால் அழிய வேண்டியிருக்கும். மிக கவனமாக அல்லாஹ் வசத்தியாவில் வைத்திருக்கிறான். அதுதான் நடுநிலை. இந்த நடுநிலையை பற்றி பிழையாக புரிதல் இருக்குன்னு சொன்னேனே, பலர் நினைக்கிறார்கள் இப்படி சரிசமமான இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்றாரு. இந்த ஆண்கள் பெண்களுக்கு இடையிலான அந்த விவகாரத்திலும் அதுதான் சரிசமமான நிலைதான் சரியான நிலைன்னு நினைக்கிறார்கள். இல்லை, உரிய நிலை. அதே போல உலக வாழ்க்கைக்கு உரிய இடம் கொடுக்கப்பட வேண்டும், மறுமை வாழ்க்கைக்கு உரிய இடம் கொடுக்கப்பட வேண்டும். 2க்கும் இடம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இரண்டுக்கும் உரிய விகிதாசாரம் என்ன என்பது சரியாக தீர்மானிக்கப்பட வேண்டும். ஒப்வியஸ்லி தெளிவான விஷயம்தான், உலக வாழ்க்கை என்பது குறுகியது, நிலையற்றது. எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம்? மறுமையோடு ஒப்புகிற போது உலக வாழ்க்கை எவ்வளவு சுருங்கியது, சொற்பமானது, குறுகியது. அது பெரிய உண்மையா இல்லையா? எனவே உலக வாழ்க்கைக்கு உரிய இடம் கொடுக்கப்படும், தேவையான இடம் கொடுக்கப்படும். மறுமை என்பது நிலையானது, நிரந்தரமானது, சதாவும் இருக்க போகுது. எனவே மறுமையை கொடுக்கிற முக்கியத்துவம் உலக வாழ்க்கையோடு ஒப்பிடும்போது அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மறுமதான் எல்லாம் உலக வாழ்க்கை என்பது வெறுத்து ஒதுக்கத்தக்கது, நிராகரிக்கத்தக்கது என்றால் அதுவும் பிழை. என்ற மறுமைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழணும். துனியா மஸ்ராத்துல் ஆஹ்ரா, அது ஒரு ஹதீஸ் அல்ல, சரியான பார்வை, சரியான கண்ணோட்டம். உலகம் என்பது மறுமைக்கான விளை நிலம். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் அவர் மறுமைக்காக உழைக்க வேண்டும், உலகில் வாழ்ந்து கொண்டு. எனவே தான் ஒரு அழகான அற்புதமான கருத்து
வரலாறு நெடுகிலும் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியாகத்தான் அது சொல்லப்பட்டு வருகிறது. ஏற்புடைய செய்தி. அத்துனியா மஸரத்துல் ஆஹ்ரா என்ற அந்த கோட்பாட்டை போலவே நாளை நீ மரணிக்க இருக்கிறாய் என்று நினைத்து நீ மறுமைக்காக செயற்பட வேண்டும், இயங்க வேண்டும். இந்த உலகிலே நிலையாக வாழப்போகிறாய் என்று நினைத்து கொண்டு உலகத்துக்காக நீ செயற்பட வேண்டும். இரண்டுக்கிடையில் மிக சிறந்த ஒற்றுமை இருக்கிறது, சிறந்த நடுநிலையான பார்வையும் இதில் இருக்கிறது. ஆனால் அந்த முனைக்கு செல்வது இலகுவானது, இந்த முனைக்கு செல்வதும் இலகுவானது. உலகத்தில் மூழ்குவதும் இலகுவானது. துறவரம் என்று தூக்கி எறிந்து விட்டு சம்சார வாழ்க்கையும் இல்லை, எதுவும் இல்லை என்று அங்கே போய் தவங்கெடுப்பதும் இலகுவானது. ஆனால் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டே மறுமைக்காக உழைப்பது என்பது, வாழ்க்கை அனுபவித்து கொண்டே நிலையான மறுமைக்காக தேடுவது என்பது கொஞ்சம் சேலஞ்சிங், சவால் மிக்க பணி. அதைத்தான் மார்க்கம் வலியுறுத்தது, அதனைத்தான் மார்க்கம் வசத்தியா என்று சொல்கிறது. மீண்டும் நான் ஒரு முறை சொல்கிறேன், மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட வேண்டிய விஷயம், உலக வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் ஏக காலத்தில் சமமாக ஒரே தரத்தில் ஒரே இடத்தில் வைத்து நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லாது, சொல்வதில்லை, சொல்ல முடியாது. மாற்றமாக உலகத்துக்குரிய இடம் உலகத்துக்கும், மறுமைக்குரிய இடம் மறுமைக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இதனை சில குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக விளக்கலாம் நான் நினைக்கிறேன். உதாரணமாக சூரா அல் ஜுமாவிலே வருகிற வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மா தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு நீங்கள் அழைக்கப்பட்டால் உங்களது கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களை, உலக விவகாரங்களை, இம்மை விஷயங்களை இடைநிறுத்திவிட்டு ஃபஸ்ஸவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்ய, தொழுகையை நிலைநாட்ட விரைந்து செல்லுங்கள். ஃபஸ்ஸவு விரைந்து செல்லுங்கள். வதருல் பை வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் இடைநிறுத்துங்கள். பிறகு குர்ஆன் சொல்கிறது, ஃபைதா குதியத்துஸ் ஸலா, தொழுகை முடிந்து விட்டால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் பறந்து சென்று அல்ல பறந்து சென்று வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வின் அருளை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் குர்ஆன் அழகாக இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் இடையில் பேண வேண்டிய அந்த வசத்தியாவை விளக்குகிறது. மறுமை விவகாரம் வந்துவிட்டால், மறுமை விவகாரம் என்று வந்துவிட்டால் நீங்கள் விரைந்து செயற்பட வேண்டும். மஸ்ஜிதை நோக்கி, தொழுகையை நோக்கி, திக்ருல்லாஹ் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை நோக்கி நீங்கள் வேகமாக விரைந்து செல்ல வேண்டும். அந்த சொற்பிரயோகமும் கூட அதனைத்தான் காட்டுகின்றது, ஃபஸ்ஸவு. ஆனால் தொழுகை முடிந்து விட்டால் இப்போது மீண்டும் நீங்கள் உங்கள் உலக விவகாரங்களுக்கு போக வேண்டும், பள்ளியில் குந்து விடக்கூடாது. ஆனால் ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் நீங்கள் பறந்து அல்ல பல பாகங்களுக்கும் சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். சில போது இந்த வசனம் இன்னும் தெளிவாக இல்லை என்று சிந்திப்பவர்களுக்கு குர்ஆன் அழகான விளக்கத்தை சொல்கிறது. ஹுவல்லதி ஜஅலகுமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வக்குலு மின் ரிஸ்கிஹி வலைஹி நுஷூர். அவன் தான் இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். இந்த பூமியை உங்களது கட்டுப்பாட்டின் கீழ் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமியில் நடந்து சென்று அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். இங்கு 2 செய்திகளை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். ஒன்று, மறுமையுடைய வாழ்க்கையை அல்லாஹ் திக்ருல்லான்னு சொல்கிறான், அவனை நினைவுபடுத்துவது திக்ரு செய்வதுன்னு சொல்கிறான். உலக வாழ்க்கையை தேடுவதை ஃபதுலுல்லான்னு சொல்கிறான், அவனது அருளை தேடுவதுன்னு சொல்கிறான். உழைப்பதை, சம்பாதிப்பதை, உலக விவகாரங்கள் ஈடுபடுவதை, உலக சம்பத்துகளை அடைய எடுக்கிற முயற்சியை அல்லாஹ் ஃபதுலுல்லான்னு சொல்கிறான், அவனது அருள் சொல்கிறான். நான் வலிமையாக கேட்குற ஒரு கேள்வி இருக்குது, திக்ருல்லா உயர்ந்ததா ஃபதுலுல்லா உயர்ந்ததா? ரெண்டும் உயர்ந்தவை தான். அல்லாஹ்வுடைய திக்ர், அவனது நினைவு, தொழுகை, மறுமை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் உயர்ந்தவையா? திலாவத்துல் குர்ஆனும் திக்ருல்லால வரும், தொழுகை திக்ருல்லால வரும், நோன்பு திக்ருல்லால வரும், மறுமை பற்றிய சிந்தனை திக்ருல்லால வரும். ஃபதுலுல்லால எது வரும்? அல்லாஹ்வின் அருள் என்ற விஷயம், வியாபாரம் செய்தல், செல்வம், காசு, பணம், வீடு, வாசல், பிள்ளை, குட்டி, குழந்தைகள், அல்லாஹ்வுடைய எல்லா பாக்கியங்களும் ஃபதுலுல்லால. எது சிறந்தது? அல்லாஹ் தஆலா தான் அந்த ஏற்பாடை செய்து வைத்திருக்கிறார். அடுத்து எது சிறந்தது எது உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இந்த இடத்தில் தான் உரிய இடத்தை கொடுக்க வேண்டும் என்ற விடயம் வலியுறுத்தப்படும். எனவே அந்த வகையில் அல்லாஹ் தஆலா இம்மை விவகாரத்தை ஃபதுலுல்லா என்றும் மறுமை விவகாரத்தை திக்ருல்லான்னு சொல்கிறான். ரெண்டையும் தனது அருள் என்றும் தனது ஞாபக நினைவு என்றும் குறிப்பிடுகிறான். ரெண்டுக்கும் முக்கியத்துவம். ஆனால் திக்ருல்லா என்று வந்து விட்டால் அதற்கு கொடுக்கின்ற அழுத்தம் அதிகம்.
அதிகம். ஃபஸ்அவு என்று சொல்கிறான், வஸாரிஉ இலா வஸாரிஉ என்று சொல்கிறான், ஃபஸ்தபிக்குல் கைராத் என்று சொல்றான். ஃபஸ்தபிக்குல் கைராத், போட்டி போட்டுக்கொண்டு நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு வஃபி தாலிக ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போடுங்கள் என்று சொல்கிறான், போட்டி போட வேண்டும் என்று சொல்றான். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் விரண்டு ஓடுங்கள், விரண்டு ஓடுங்கள். ஆனால் உலக விஷயம் என்று வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், ஃபம்ஷூ ஃபில் அர்த், நடந்து செல்லுங்கள், ஃபந்தஷிரு, பறந்து செல்லுங்கள், மெதுவாக செல்லுங்கள். இங்கு செல்லாமல் இருக்கவும் கூடாது, அங்கு மெதுவாக செல்லவும் கூடாது, இங்கு வேகமாக செல்லவும் கூடாது, அங்கு மெதுவாக செல்லவும் கூடாது, அங்கு மறுமை என்று வருகிற போது மெதுவாக செல்லவும் கூடாது, உலகம் என்று வரும்போது மறுமையை விட முக்கியத்துவம் கொடுத்து வேகமாக செல்லவும் ஆகாது. இந்த வசத்தியாவில் தான் வெற்றி இருக்கிறது. இதைத்தான் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ்விடம் கேட்குறோம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 17 விடுத்தங்க கேட்குறோம் அல்லவா. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ஸிராத்துல் முஸ்தகீமை காட்டுவாயா. ஸிராத்துல் முஸ்தகீமை ஸ்ட்ரெயிட் பாத், சீரான பாதை, நேரான பாதைன்னு சொல்கிறோம். சீரான பாதை, நேரான பாதை என்பது இந்த நடுநிலையான பாதை. கைல் மகதூபி அலைஹிம் வலத்தாலின், அந்த துருவத்துக்கு சென்றவர்களுடைய பாதையும் அல்ல, இந்த துருவத்துக்கு சென்றவருடைய பாதையும் அல்ல. எனவே உரிய விடயத்துக்கு உரிய இடத்தை கொடுக்க வேண்டும். உஸ்தாத் அவர்கள், நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த மார்க்கம் நமக்கு இம்மை மறுமை சார்ந்த விடயங்களில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை சொல்லி தந்திருக்கிறது. அதுக்காக சில குர்ஆன் வசனங்களை நீங்கள் எடுத்துக்காட்டீர்கள். நம்மை பொறுத்தவரையில் நமது எல்லா செயற்பாடுகளுக்கும் முன்மாதிரியாக கொள்ளத்தக்கவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னாருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? இந்த இம்மை மறுமை சார்ந்த விடயங்களில் அவர்தான் நம் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றார். அன்னாருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? அவர்கள் எவ்வாறு தனது தோழர்களுக்கு வழிகாட்டினார்கள்? அவர்களும் இந்த உலகத்தை தானே வாழ்ந்தார்கள். எனவே இது குறித்து நீங்கள் தருகின்ற தெளிவு இந்த விடயத்துக்கு மேலும் வலு சேர்க்கும். உண்மையிலேயே எந்த ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தையும் கொள்கையையும் கோட்பாட்டையும் சரியாக புரிந்து கொள்வதற்கு குர்ஆன் துணை புரிவது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா துணை புரியும். குறிப்பாக சிறப்பாக அவர்களுடைய சீரா என்ற வாழ்க்கை ஒழுங்கு நமக்கு சரியான வழியை காட்டும். இரண்டின் ஒளியிலும் தான் வெளிச்சத்திலும் தான் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சரியாக பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே குர்ஆனை வைத்து மாத்திரம் பார்க்கவும் கூடாது, வெறுமனே சுன்னா வைத்து மாத்திரம் பார்க்கவும் கூடாது. குர்ஆன் சுன்னாவோடு ரசூலுல்லாஹுடைய சீராவையும் நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. சஹாபாக்களை பற்றி சொல்வார்கள், ருஹ்பானும் பில்லைல் ஃபுர்சானும் பின்னஹார், அவர்கள் இரவிலே உலகத்தை முற்றிலும் துறந்த முனிவர்களைப் போல் இருப்பார்கள், தவசிகளைப் போல் இருப்பார்கள், ருஹ்பான்கள் ராஹிபுகளாக இருப்பார்கள். பகல் பொழுதிலே அவர்கள் உலக விவகாரங்களிலே ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு ஓடி ஆடி வேலை செய்யும் குதிரை வீரர்களைப் போல் இருப்பார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை! இந்த தர்பியத்தை, இந்த பயிற்சியை கொடுத்தவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களை ஏற்படுத்தினார்கள் இந்த ரெண்டுக்கும் இடையிலான சமநிலையை பேணும் விஷயத்தில், ஒவ்வொன்றுக்கும் உரிய இடத்தை கொடுக்கும் விஷயத்தில் என்பதற்கு பிரபலமான 3 நிகழ்வுகளை நினைவுபடுத்தலாம் நினைக்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வணக்க வழிபாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஆன்மீக வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும், மறுமைக்காக அவர்கள் எத்தகைய முன்னெடுப்புகளை மேற்கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும் நோக்கோடு 3 வருகிறார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட வாழ்க்கை எப்படி அமையும் என்று அந்த 3 விசாரித்த போது சொல்லப்படுகிறது, நபி அவர்கள் இப்படித்தான் வாழ்வார்கள். அவர்களுக்கு அதிர்ச்சியாக போய்விட்டது. கண்ணஹும் தகால்லூஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட வாழ்க்கை நாம் நினைப்பது போல் இல்லவே, இல்லாமல் இருக்கிறதே, குறைவாக வலுவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய மர்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஆன்மீக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று கண்டார்கள். கண்டது மாத்திரமல்ல, அவர்கள் பிறகு சமாதானம் சொல்லிக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் அமல் செய்தால் மறுமைக்காக செயல்பட்டால் போதும், நாங்களோ பாவிகள், நமது முன்பாவங்கள் மன்னிக்கப்படவும் இல்லை, பின்பாவங்கள் மன்னிக்கப்படவும் இல்லை, எனவே நாங்கள் கரை சேர வேண்டும் என்றால் வேலை நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும், முழுக்க முழுக்க மறுமைக்காக வாழ வேண்டும். அந்த வகையில் ஒருவர் சொன்னார், இன்றிலிருந்து நான் பகல் பொழுதிலே நோன்பு நோக்க மாட்டேன், காலமெல்லாம் நோன்பு பிடிக்கப் போகிறேன். அடுத்தவர் சொன்னார், இன்றிலிருந்து நான் இரவிலே தூங்க மாட்டேன், கண் விழித்து நின்று வணங்க போகிறேன். மூன்றாம் அவர் சொன்னார், நான் சம்சார வாழ்க்கையை துறந்து குடும்ப வாழ்க்கையை துறந்து ஒரு பிரம்மச்சாரியாக வாழப்போகிறேன். நபி அவர்களுக்கு விஷயம் கேள்விப்படுகிறது. உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், எப்படி அதற்கு பதில் அளித்திருக்க வேண்டும்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், மூவரையும் அழைக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொன்னவர்கள் நீங்கள் நீங்கள் தானே. ஏன் சொன்னீர்கள்? நன்மையை நாடி சொன்னோம். நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, உங்களது நிலைப்பாடு பிழையானது. அம்மா வல்லாஹி இன்னி அத்காக்கும் இல்லாஹி வஅக்ஷாக்கும் லஹு. அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் அனைவரிலும் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளக்கூடியவன் நானே. என்னை விட அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கக்கூடிய வேறு யாரும் உங்கள் மத்தியில் இல்லை. அப்படி இருக்க நான் பகல் பொழுதிலே நோன்பு நோட்கிறேன், நோன்பு நோக்காமல் சாப்பிடுகிறேன், உணவருந்துகிறேன். இரவு வேலைகளிலே நான் நின்று வணங்குகிறேன், தூங்கி ஓய்வெடுக்கிறேன். பல பெண்களை திருமணம் முடித்து நான் சம்சார வாழ்க்கை நடத்துகிறேன், குடும்ப வாழ்க்கை நடத்துகிறேன். இதுதான் என்னுடைய வழி, நான் கொண்டு வந்த தீன், என்னுடைய சுன்னா. ஃபமன் ரகிபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. என்னுடைய இந்த சுண்ணாவை வழிமுறை யார் விரும்பலையோ அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை. தாராளமாக துறவரம் போங்க, துனியாவை துறந்துட்டு வாழுங்க, உலகத்தை மறங்க, மறுமைக்காகவே நீங்கள் வாழுங்க. ஆனால் எனது வழிமுறை அல்ல, என்னுடைய சுன்னா அல்ல என்று கடிக்கிறார்கள். அதே போல தான் உங்களுக்கு தெரியும், ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியை பார்க்கிறார்கள். எப்படி வாழ்க்கை போகிறது என்று கேட்கிறார்கள். நபி அவர்களுடைய ஒரு தலைவருக்குள்ள தன்மை எப்படி எவ்வாறு இருந்தது என்பதற்கு நல்ல ஒரு உதாரணம். அவர் சொன்னால், என்ன வாழ்க்கை வாழ்கிறோம், அந்த மனுஷனுக்கு ஒரு குடும்பம் இருப்பதே தெரிகிற மாதிரி இல்லை. அவர் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறார், குர்ஆனை ஓதி 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 இருக்கிறார். அவருக்கு குடும்ப வாழ்க்கையில் எந்த ஈடுபாடும் இல்லை என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கோபமடைந்தார்கள், மிகவும் ஆத்திரப்படுகிறார்கள், அப்செட் ஆகிறார்கள். உடனடியாக அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸை வரவழைக்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். விசாரித்து விட்டு கண்டிப்பான சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள். இதற்கு பிறகு நீங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். 3 நாட்களுக்குள் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடாது, நேரம் எடுக்க வேண்டும், காலம் எடுக்க வேண்டும், இரவில் தூங்கி ஓய்வெடுக்க வேண்டும், நோன்பு பிடிக்காமல் சாப்பிட வேண்டும், தொடர்ந்து நோன்பு பிடிக்கக்கூடாது சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களது உடம்புக்குள்ள ஒரு ஹக்கு இருக்குது, உங்களது மனைவிக்குள்ள ஹக்கு இருக்குது, குடும்பத்தாருக்குள்ள ஹக்கு இருக்குது, வரக்கூடிய விருந்தாளிகளுக்குள்ள ஹக்கு இருக்குது, இவை எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். கண்ணுக்கு ஒரு ஹக்கு இருக்குது, அனைத்துக்கும் ஹக்குகள் உண்டு என்பதை அழகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். எப்படி துனியா வாழ்க்கைக்கும் ஆக்ராவுடைய வாழ்க்கைக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் இடையில் உள்ள அந்த சமநிலையை பேணுவதிலே மிக கவனமான வழிகாட்டலை வழங்கினார்கள் என்று பார்க்கிறோம். உஸ்மான் பின் மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்படித்தான் மறுமையின் பக்கம் அதிகமாக அல்லது மொத்தமாக முழுமையாக சாய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டபோது உஸ்மான் பின் மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நெறிப்படுத்தினார்கள். மற்றும் பல சஹாபாக்களை இப்படி நெறிப்படுத்தி இந்த இம்மைக்கும் மறுமைக்கும் இடையிலான இந்த சமநிலையை பேண வேண்டும் என்பதிலே நபி அவர்கள் மிகவும் விழிப்போடு கரிசனையோடு இருந்தார்கள் என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய முழு சீராவிலும் பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை கணவனுக்கு கணவனாக மிகவும் முன்மாதிரியான கணவனாக இருந்தார்கள். பிள்ளைகளுக்கு அற்புதமான தந்தையாக இருந்தார்கள். தோழர்களுக்கு தன்னிகரற்ற நண்பனாக இருந்தார்கள். எந்த இடத்தில் எந்த ஒரு பாத்திரத்தை வகிபாகத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த வகிபாகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக நிறைவேற்றியதை பார்க்கிறோம். எந்த ஒரு குறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை. அந்தந்த இடத்திலே நபி அவர்களை நாம் பார்க்கிறோம். திட்டமிடல் என்று வந்தால் நபி அவர்களுடைய திட்டமிடல் ஒரு உலக வாழ்க்கையை மொத்தமாக நம்பிய ஒருவர் பௌதிக காரணிகளை எப்படி கவனித்துக் கொள்வாரோ அப்படி அல்லாஹ் பார்த்து கொள்வான், மறுமை வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று சும்மா இருக்கவில்லை. அன்புக்குரிய உஸ்தாத் அவர்களே, இந்த விடயத்தில் இந்த இம்மை மறுமை வாழ்வு தொடர்பாக நாம் வாழக்கூடிய இந்த சூழலில் நாங்கள் பார்க்கின்றோம், சிலர் மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுடைய தீனை வாழ வைக்கும் என்பதற்காக முழுக்க முழுக்க தன்னுடைய நேரத்தை வெறுமனே ஐபாதத்துகள் என்று வழங்கக்கூடிய அந்த ஐபாதா தஅபுதியா என்று சொல்லக்கூடிய கிரியைகளில் நிறைய நேரம் செலவழிக்கின்றார்கள். இவர்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றோம்? அதே நேரம் ஒரு சாரா தொழுகையும் இல்லை, நோன்பும் இல்லை, உபரியான வணக்கங்கள் எதுவும் இல்லை, அவருடைய முழு நேரமும் தொழில் குடும்பம் என்ற வகையில் கழிகின்றது. எப்படி இந்த ரெண்டுக்கும் பேலன்ஸ் நீங்கள் சொன்னது போன்று நடுநிலையான தன்மை ஏற்படுத்தலாம் என்பதற்கான சில வழிகாட்டுகளை நமக்கு வழங்க. இங்கு உலமாக்களுக்கு, தாயிகளுக்கு, அழைப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த சரியான பார்வையை கொடுக்கும் விஷயத்தில் நிச்சயமாக இபாதாத் ஷாயிரியா என்று சொல்லப்படுகிற வழக்க வழிபாடுகள், கிரியைகள் ஈடுபட்டிருப்பவர்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். அதை எந்த வகையிலும் நாம் குறை மதிப்பீடு செய்யலாகாது.
ஆனால் அவர்கள் அதிலே தீவிரமாக செல்கிற போது, வேகமாக செல்கிற போது, அவர்களுடைய அன்றாட கடமைகளை கூட புறக்கணித்து செல்கிற போது அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சஹாபாக்களை நெறிப்படுத்தினார்கள். ஆனால் இன்று வாஸ்தவத்தில் ஒப்பீட்டு ரீதியில் அப்படி செல்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. மாற்றமாக இம்மை விஷயங்களுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து மறுமையை புறக்கணிப்பவர்கள் தான், மறுமை வாழ்க்கை தொடர்பிலான கடமைகளை நிறைவேற்றுவதில் பொடுப்போக்காக நடப்பவர்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக நெறிப்படுத்தப்பட வேண்டிய, வழிப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல ஒரு சாரார் உழைப்பில் ஈடுபடுவதை, சம்பாத்தியத்தில் ஈடுபடுவதை, தொழில் செய்வதை குறை மதிப்பீடு செய்கிறார்கள். அங்கே இஸ்லாம் சொல்லும் தவக்குல் கோட்பாட்டை பிழையாக புரிந்து கொள்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது எப்படியெல்லாம் திட்டமிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். துல்லியமாக திட்டமிட்டான்னு பாருங்கள். அதுக்கு பிறகுதான் தவக்குல் வைக்கிறார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட கஸவாத்துகள் என்ற யுத்தங்களின் போது எப்படி திட்டங்களை தீட்டினார்கள், முன்னாயத்தங்கள் செய்தார்கள், முன்னேற்பாடுகள் செய்தார்கள் பார்க்கிறோம். அதுக்கு பிறகுதான் தவக்குல் வைத்தார்கள். ஆனால் இன்று அந்த தவக்குல் என்ற இஸ்லாத்துடைய அந்த முக்கியமான கண்ணோட்டம் பிழையாக புரியப்பட்டு உலக விவகாரங்களில் அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொள்வான், நாம் இவற்றை அழட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நாம் மறுமைக்காக வாழ்கிற போது அல்லாஹ் நம்முடைய எல்லா விஷயங்களையும் பொறுப்பேற்பான் என்று மேலோட்டமாக பார்த்துவிட்டு பிறகு எதிர்பார்க்கிறது கைகூடாத போது ஈமானிலே சந்தேகம் கொள்கிற, தீனிலே சந்தேகம் கொள்கிற நிலைகளையும் அவ்வப்போது நாம் பார்க்காமல் இல்லை. எனவே இஸ்லாம் சொல்லும் உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை பற்றிய அந்த பார்வையாக இருக்கலாம், இதனோடு சம்பந்தப்பட்ட தவக்குல் என்ற பார்வையாக இருக்கலாம், இவற்றோடு சம்பந்தப்பட்ட வசதியா என்ற அந்த நடுநிலை கொள்கையாக இருக்கலாம். இவை அனைத்தும் மிகவும் சரியாகவும் மொத்தமாகவும் முழுமையாகவும் புரியப்படுகிற போதுதான், விளங்கப்படுகிற போதுதான் ஒரு அற்புதமான, மிகவும் முன்மாதிரியான, அல்லாஹ் ரசூலும் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை எங்களால் வாழ முடியும். அதுதான் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை. ஆனால் இன்று கவலையான விஷயம், எல்லா மட்டத்திலும் இந்த இம்பேலன்ஸ், இந்த சமநிலை தவறும் போக்கு இருக்கத்தான் செய்கிறது. எல்லா மட்டங்களிலும் நாமும் அதற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. எனவே அவ்வப்போது இந்த விஷயங்கள் உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஹாபாக்களை துல்லியமாக கவனித்து அந்தந்த சந்தர்ப்பங்களை வழிகாட்டினார்களோ, அவர்களுக்கே அந்த வழிகாட்டல் தேவைப்பட்டதென்றால் எனக்கும் உங்களுக்கும் இந்த காலத்தில் வாழ்கிறவர்களுக்கும் எவ்வளோ வழிகாட்டலுக்கு தேவை. அந்த ஒரு வழிகாட்டலை வழங்குகின்ற கடப்பாடு சமகால அறிஞர்களுக்கும் ஆலிம்களுக்கும் அழைப்பாளர்களுக்கும் தாய்களுக்கும் உண்டு என்பதைத்தான் என்னால் இங்கு வலியுறுத்தி சொல்ல. நிச்சயமா உஸ்தாத் அவர்களே, ஐயமும் தெளிவும் என்ற இந்த நிகழ்ச்சி தொடர்பாக முக்கியமான ஒரு தலைப்பை கலந்தாடும். அதுதான் இம்மை மறுமை வாழ்வு குறித்த சரியான புரிதல், இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அந்த வகையில் உஸ்தாத் அவர்கள் இம்மை மறுமை வாழ்வு குறித்து அல் குர்ஆன் என்ன சொல்கின்றது, அல் குர்ஆன் இந்த இம்மை மறுமை குறித்து பேசுகின்ற பொழுது எவ்வாறு மறுமை தொடர்பான வசனங்களை பேசுகின்ற பொழுது அழுத்தம் கொடுத்து பேசுகின்றது, இம்மை தொடர்பான விடயங்களை பேசுகின்ற பொழுது எவ்வாறு அந்த அழுத்தத்தை விட ஒரு தாழ்ந்த துணியில் பேசுகின்றது. எனவே இரண்டும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். ஒன்று ரஹ்மத்துல்லா, திக்ருல்லா, மற்றொன்று ஃபதுலுல்லா. இரண்டையும் உரிய இடத்துக்கு நாங்கள் உரிய இடம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து நபிகளுடைய வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த இம்மை மறுமை வாழ்க்கையை உரிய இடம் கொடுத்து பேணி வந்தார்கள், சஹாபாக்களை எவ்வாறு வழிப்படுத்தி நெருப்படுத்தினார் என்ற விடயத்தை கூட மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளங்கப்படுத்தினார்கள். அத்தோடு நானும் நீங்கள் வாழ்கின்ற இந்த சமகால உலகில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அவருடைய சஹாபாக்கள் வாழ்ந்தது போன்று மிகவுமே பிரயத்தனம் எடுத்து அதிகமான இபாதத்துகளில் மார்க்க கிரியில் ஈடுபடுகின்ற நிலை காண முடிவது குறைவாக தான் இப்போது இருக்கிறது. என்றால் பொடுபோக்கை நோக்கி தான் சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. தவக்குல் என்ற ஒரு பெயரிலே முழுக்க அல்லாவிடம் பொறுப்பு சாட்டி விட்டு அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்ற போக்கிலே அல்லாவுக்காக உழைக்க வேண்டும், அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வாழ வேண்டும் என்று முழுக்க முழுக்க இந்த கிரியைகள் ஈடுபடுகின்ற இந்த போக்கும் சரியான போக்காக இருக்காது. இவற்றுக்கு மத்தியிலே ஒரு நடுநிலையான போக்கு இருக்க வேண்டும், சமநிலையான போக்கு இருக்க வேண்டும் என்ற விடயத்தை மிக அழகாக தெளிவுபடுத்தினார்கள். அந்த வகையிலே ஐயமும் தெளிவும் என்ற இந்த நிகழ்ச்சி தொடர்பாக மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே நம்மோடு நல்ல பல கருத்துக்களை
வழங்கிய உஸ்தாத் அவர்களுக்காக நாங்கள் துவா செய்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பங்களிப்பு வழங்கியதற்காக உஸ்தாத் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு ஐயம் தெளிவு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.